பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசையாக செய்கிற விஷயம். நமக்கு அது வந்து கொஞ்சம் லட்டு மாதிரி. எதிரில் அரசியல்வாதிகள் இருந்தால், உங்களை மாதிரியான ஒரு பக்தர்கள், விஷயம் தெரிந்தவர்கள், முனீஸ்வர் சாஸ்திரிகள் போல வழிநடத்தக்கூடியவர்கள்லாம் இருக்கக்கூடிய அவையில் பேசுகிறதுங்கிறது எனக்கு யோகிராம் சரத்குமார் வைக்கக்கூடிய 2வது டெஸ்ட். ஏற்கனவே இதே போல் தான் தென் சென்னை புறநகர் பகுதியில் இதே மாதிரி யோகிராம் சரத்குமாரோடைய குழுவினரால் இப்படி நான் ஒரு பேச அழைக்கப்பட்டேன். நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளன் கிடையாது. நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகளால் கெட்டு போகாமல் தடுக்கப்பட்டவன். அதுதான் நான் சொல்லணும். நான் வந்து உருப்பட்டவன் சொல்ல முடியாது, ஏன்னா உருப்படுறதுக்கு நிறைய பெரிய வார்த்தை. கெட்டு போகாமல் தடுக்கப்பட்டவன். ஏன்னா எனக்கு 2 வாய்ப்புகளுமே இருந்துச்சு. என் கண்ணு முன்னாடி 2 வாய்ப்பும் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அதில் ஒரு பக்கமாகவே நகர்ந்து வந்ததுக்கான காரணம், ஆண்டாள் சன்னதியில் எங்கள் அம்மா தாயார் காலடியில் பிறந்து, அங்கே வந்து ஆடி மாதந்தோறும் எல்லா நல்ல நாட்கள்லேயும் அற்புதமான மகா வித்வான்கள் எல்லாருமே கச்சேரி பண்ணி, சொற்பொழிவு பண்ணி, பிரவச்சனங்கள் கேட்டு, இதை மாதிரியான கீர்த்தனங்கள் கேட்டு, நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் கேட்டு பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு போல தெரியுதே அப்படின்னு இந்த பக்கம் நின்னாச்சு. அந்த பக்கம் பெருசாக போகலை. ஆனால் நம்ம வந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் கிடையாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். ஆனால் யோகிராம் சரத்குமார் விட மாட்டுறாரு. அது நீ என்ன முடிவு பண்ணுறது, அதை நான் முடிவு பண்ணணும் அப்படின்றாரு. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி உள்ளே இழுத்து விட்றாரு. எனக்கும் என்னன்னு தெரியல, அது மேலே அவருடைய பாலத்தை போட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். யோகிராம் சரத்குமார் உங்களுக்கு பெரும்பாலானோருக்கு எப்படி தெரியுமோ அப்படித்தான் எனக்கு தெரியும். எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திரு பாலகுமாரன் அவர்கள் வழி நடத்தி, அவர் சொல்லி, அவர் மூலமாக கேள்விப்பட்டு தான் எங்களுக்கு இப்படி ஒருத்தரே தெரியும். யோகிராம் சரத்குமார் ஒருத்தர் இருக்கிறாரு, காசி கஷேத்திரத்தை சேர்ந்தவர், வாரணாசியை சேர்ந்தவர். என்னுடைய ஊர், எங்களுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய பக்சர் அப்படிங்கிறது பனாரஸ்லேருந்து காசி கஷேத்திரத்துலேருந்து 3 மணி நேரம் ட்ராவல். வெறும் 3 மணி நேரம் தான். ஆனால் காசி வந்து உத்தரப்பிரதேசம், நம்முடைய ஊர் வந்து பீகார். வெறும் 3 மணி நேரம். அந்த ஊர்லேருந்து இங்கே வந்து திருவண்ணாமலையிலிருந்து இப்படி ஒரு பகவானாக இருக்கிறார் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான அறிமுகமாக இருந்தது. அது வந்து ஐயா பாலகுமாரனால் தான் சாத்தியமானது. பாலகுமாரன் பற்றி உங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் எனக்கான அனுபவத்தை நான் சொல்லி ஆகணும். பாலகுமாரனை பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த பலரில் வந்து நான் ஒருத்தன். சென்னைக்கு என்னுடைய அலுவல் நிமித்தமாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வந்திருந்த போது, அந்த பாலகுமாரனுடைய நாவல்கள் வரக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல எங்கேயோ உங்களுடைய பழைய ஜம்மி பில்டிங்ஸ் எதிர்ப்புறம் அப்படின்னு அந்த அட்ரஸை போட்டு ஃபோன் நம்பரும் போட்டிருந்த போது, அந்த ஃபோன் நம்பருக்கு நான் பேசி, நான் வந்து அப்பாவை பார்க்கணுன்னு சொன்னேன். ஃபோன் எடுத்தவங்க சாந்தாம்மா. வந்து அந்த மாதிரி கோயில் போயிருக்கிறாங்க, கபாலீஸ்வரர் கோயில் போயிருக்கிறாங்க அப்படின்னாங்க. திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து அடித்தேன். இப்போ அப்பா எடுத்தாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பரிச்சயம் இருந்திருக்கும் அவர் எப்படி பேசுவார்னு. அது லேண்ட்லைன் ஃபோனு. அப்போ ரங்கராஜ் பாண்டே கிடையாது, பாண்டியன் கிடையாது, ரங்கராஜும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து நான் சிறுவலத்துலேருந்து வந்திருக்கேன், உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன் பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும், பார்த்து என்ன செய்ய போகிறேன்னார். போச்சா, எங்களுக்கு உங்களை பார்த்தா போதுமையா, பார்த்து என்ன செய்ய போகிற? இல்லை, எங்களுக்கு பாலகுமாரன், நான் சிறுவலத்துலேருந்து வந்திருக்கேன், நான் ரெகுலராக வர்றவன் கிடையாது, பார்க்கணும். பார்த்து என்ன செய்ய போகிற? நீ கேள்வி கேட்குறது ஈஸி, பதில் சொல்லணும்ல, எனக்கு தெரியாது, எங்களுக்கு பார்க்கணும், அவ்வளோதான். பாலகுமாரன் புஸ்தகம் படி, நான் அது நிறையா படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் படிக்க போய் தான் உங்கள்கிட்ட வரணும், பார்க்கணும். வாய்க்கலை, சந்தர்ப்பம் வாய்க்கலை. அவர் வந்து சொன்னாங்க, மாட்டேன்னு சொல்லலை, பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரி, அப்புறம் சந்தர்ப்பம் வாய்க்கலை. அப்புறம் எங்கள் ஊர் பக்கத்தில் ராஜபாளையத்துக்கு ஒரு நிகழ்ச்சி, இதே மாதிரி யோகிராம் சரத்குமாரோடைய சத்சங்க நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. சென்னை வந்தாலே விட மாட்டோம், ராஜபாளையம் வந்தால் விட்டுருவோமா, நேராக படையெடுத்து போய் அங்கே போய் உட்காந்து முற்றுகையிட்டு பார்த்து, அப்புறம் ஒரு மாதிரி பிடிச்சிட்டு, இது மாதிரி வந்து ரங்கராஜ் பாண்டே தெரியுமில்ல, அதை நான் தான் அப்படின்னா. எந்த ரங்கராஜ் பாண்டே, இன்றைக்கே பாதி பேருக்கு தெரியாது. அன்றைக்கி நான் சொல்கிறது 25 வருஷம் முன்னாடி, யாருக்கும் தெரியாது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்பயுமே ஒரு வாத்சல்யத்தோடு சரின்னு வந்துட்டு, நான் எதை நோக்கி நகர்ந்துருக்கிறேன்னு அப்போ நான் யோசிச்சிருக்கேன். எனக்கு அவர்கிட்ட கேட்டது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எனக்கு அவர் சொன்னதும் ஞாபகம் இருக்குது. வெரி ப்ரைவேட் கான்வர்சேஷன்.
அப்போ எவ்வளோ வாத்சல்யமாக இருந்தாருன்னு நான் பார்த்தேன். அதற்கு பிறகு எனக்கு எவ்வளோ லக்கு அமைஞ்சதுன்னு நான் யோசிக்கிறேன். எவ்வளோ அதிர்ஷ்டசாலியாக நான் வந்து இருந்திருக்கிறேன். எங்கள் அம்மா என்னை எப்படி ப்ளஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறான்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த பாலகுமாரனோட பழகக்கூடிய, பேசக்கூடிய வாய்ப்பு நான் வந்து அந்த நாவல் புஸ்தகங்களில் கடைசி பக்கங்களில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் தலைவரோட படம் போட்டிருக்கோம், கடைசி பக்கத்தில் ஃபேமிலியோட படம் போட்டிருக்கோம். இந்த சூர்யாவை பார்த்து நான் எவ்வளோ பொறாமப்பட்டிருக்கேன், இந்த கௌரியை பார்த்து நான் எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன். இந்த ஃபேமிலியில் நம்ம ஒரு ஆளாக இருக்க மாட்டோமா, என்னடா இவங்கெல்லாம் அவர் சூர்யா எப்படி பேசுறதுக்கெலாம் வெக்கப்படுறான், சங்கோஜப்படுறான், அவனை வந்து இன்னும் சகஜமாக நம்ம எல்லாத்தையும் இழுத்து அப்படியே படித்து ஐ ஆல்வேஸ் யூஸ் டு திங்க் ஆஸ் அ மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ ஏங்கிட்டே இருப்பேன். வந்து அப்புறம் ஒரு மாதிரி பரிச்சயம் ஏற்பட்டு பழகி ஒரு மாதிரி சந்தர்ப்பப்பட்டு நானும் சென்னைக்கு வந்து அவர் சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடச்சி, நிறைய இடங்களில் நேரடியாகவே வழிகாட்டுற சந்தர்ப்பங்கள், அவர் வந்து எனக்கு வழிகாட்டுற சந்தர்ப்பம் கிடச்சி. ஒரு நாள் ஃபோன் பண்ணி, டே இந்த எழுத்துக்கு 70ன்னு நம்ம இந்த 70 வயசு ஆகிறதுக்கு ஒரு புக்கு போடுறேன்டா, நீ ஒரு கட்டுரை எழுதுனாருன்னு சொன்னார் பாருங்க, அன்னைக்கு நான் முடிவு பண்ணி ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம்டா, இனிமேல் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாதா. தலைவன் நம்மகிட்ட ஒரு ஆர்டிக்கல் கேட்டான், நம்ம வந்து இதுக்கு மேலே இன்னும் நம்ம வந்து அவருடைய எழுத்தெழுத்தா படித்து வளர்ந்து அவர் வந்து டே அப்பயும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார்ல, அவருக்கு வந்து ஈகோவில் தலைவர் வந்து சிங்கம்ல அப்படியே வரல. நீ எழுதுனா நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அவர் சொல்லலை, நீ எல்லாருக்கும் சொல்கிறாங்க, ஒன்று எழுதுறா அப்படின்னாரு. நான் வந்து சரிங்கப்பா நான் வந்து எழுதிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப தாமதமாக தான் அவர் 2-3 தடவை ரிமைண்டர் கொடுத்த பிறகு தான் நான் எழுதினேன். டேய் அச்சுக்கு போகணுண்டா, அது எடுத்துட்டா, இல்லாட்டி முடியாதுன்னா சொல்லு, நான் தர்றேன்னு சொல்கிறேன், தரமாட்டேன், என்னென்ன தர்றேன். எனக்கு தெரியும்ல நான் வந்து யாருக்கு எழுத போகிறேன் அப்படின்னு. ஊர் படிக்குதோ படிக்கலையோ தலைவன் படிச்சிருவானே, அது வந்து என்ன செய்யுது. அவர் இதுக்காடா ஓன்ட்ட கேட்டேன்னு நினச்சிட்டாரு. இது கேட்டால் நான் பாலகுமாரோட சிஷியன் வேற சொல்கிறேன், இப்படி ஆடான்னு சொல்லிட்டு வந்து நான் பதறி அது என்னமோ நான் வந்து கண்ணாசன் பாட்டு எழுதுகிற மாதிரி நான் அப்படி மோட்டு வலையை பார்க்க அப்படி சிந்திக்க தலைவருக்கு எழுதணும்னு அப்படி ஆர்டிக்கல் அப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரவே இல்லை. அது வந்து வரவே இல்லை. ஒரு நாள் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு தலைவர் 2-3 தடவை ஃபோன் பண்ண பிறகு ஒரே சிட்டிங்கில் வந்து வந்து எழுதினேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பா ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாங்க, நல்லா இருந்ததுனாங்க. நானும் அதை பிறகு ரொம்ப நாள் கழித்து அப்புறம் படித்து பார்த்த போதும் அது சரியாக இருந்தது. அதுவும் திரும்பி அவருடைய ஆசீர்வாதம் தான். இப்படி இன்றைக்கி வந்து ரங்கராஜ் பாண்டே அவங்க நிறைய பேருக்கு நல்ல தர்க்கம் பண்ணுறவராக அவங்களுக்கு தெரியும், நல்லா கேள்வி கேட்குறாருன்னு. அதுக்கு வந்து அடிப்படை பாலகுமாரன் தான் நான் சொல்லுவேன், எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து கேரக்டர்களை கதையாக நகர்த்திட்டு போகாமல் கேரக்டர்களை ஒரு தாட் ப்ராசஸாக நகர்த்திட்டு போவார், ஒரு சிந்தனை தளமாக நகர்த்திட்டு போவார். ஒவ்வொரு கேரக்டரும் அது எப்படி சிந்திக்குது அப்படின்னு நகர்த்திட்டே போவார். அப்போ அதன் மூலமாக சிந்திக்கிறதுங்கிறத ஒரு பழக்கமாக்கி நம்மளை சிந்திக்க வைக்கிறார். அப்படியே வந்து அவரை மாதிரி எல்லாத்தையும் நியாயப்படுத்துறதுக்கு ஒரு ஆளை பார்க்க முடியாது. உலகத்திலேயே அற்புதமான பொழுது பட்ட பகல் மதியம் 12 மணி தான் அப்படின்னு 4 பக்கம் எழுதுவார். அடுத்த நாவலில் ராத்திரி 1:30 மணிக்கு புரண்டு படுக்கிற மாதிரி ஒரு ஆனந்தம் இருக்குது, அது எல்லாருக்கும் வாய்க்காது அப்படிம்பார். மதியம் 2 மணிக்கு படுக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் பாக்கியவான்கள் இல்லைம்பாரு. நமக்கு ரொம்ப என்னங்க 2 மணிக்கு நான் எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்கு, அதுக்கு உனக்கு எழுதலைன்னா நீ பாவி பாவம் அப்படின்ட்டு வர்றாரு. என்னங்க இப்படி சொன்னால் எல்லாம் அவ்வளவு லாபகம், அவ்வளோ லாபம். அப்படி வந்து அது வந்து அந்த அந்த சூட்சுமத்தையும் சொல்லிக் கொடுப்பார். எப்படி சுஜாதா அவருக்கு சொன்னாரோ அதுபோல் வந்து அவரும் அந்த சூட்சுமத்தையும் சொல்லிக் கொடுப்பார். நம்ம வந்து அந்த பந்து சுவரில் மோதி திரும்பியது அப்படிங்கிறத வந்து பந்து சுவர் மோதி திரும்பிற்று அப்படின்னு அதை எழுதி காட்டுவார். அது வந்து அப்படின்னா அது எவ்வளோ லயமாக இருக்குது பாரு, எவ்வளோ நயமாக இருக்கு. கேட்குது பந்தை சுவர் அடித்தான், சுவரில் மோதி டமால்னு திரும்பிச்சு அப்படின்னா அது வந்து எப்படி இருக்குது, ரங்கராஜ் பாண்டே பேசுகிற மாதிரி இருக்கும். அது பந்து சுவர் மோதி திரும்பிட்டுனா பாலகுமாரன் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அதுக்கு இலக்கணப்படி இருக்குதான்னு இல்லை, அது வந்து ரசிக்கும்படியாக இருக்குன்னு பார்த்தா. அதனால தான் வந்து எல்லா எழுத்தாளர்களுக்கும் வாசகர்கள் இருந்தார்கள், பாலகுமாரனுக்கு மட்டும்தான் ரசிகர்கள் இருந்தார்கள். அப்படியே ஆஹா ஓகோன் ஓகோன் கொண்டாடி ஒரு ஃபேன் ஃபாலோயிங், அந்த மாதிரியான ஒரு ஃபேன் மொமெண்டம். அது எப்பயுமே எனக்குன்னு ஒரு பெரிய ராசி உண்டு. எல்லாருமே முதல்ல எனக்கு தான் அறிமுகம் ஆவாங்க, அப்புறம் எங்கள் வீட்டம்மாட்ட பழகிட்டு நம்மளை கழட்டி விட்ருவாங்க. எங்கள் வீட்டம்மா தான் பிரமாதம். அந்த அம்மா ஒரு காஃபி நல்லா போடுவா பிரமாதமாக, அப்படி தான் நம்மளையும் சொக்கு பொடி போட்டு வச்சுருக்கான்னு வச்சுங்களேன். அந்த காஃபியை கொடுத்துட்டு அப்பாலேருந்து எல்லாருமே அவ்வளோதான் காஃபி தான். நான் கவிதாட்ட பேசிக்கிறேன்டா. கவிதாட்ட பேசிக்கிறியா, என்கிட்ட பேசுவியா, இன்னும் அந்த பக்கம் போறாரு. நான் தாங்க உங்களுக்கு ஒரு சிஷ்ய பிள்ளை அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. வண்டியில் ஏறலாம் ரவுடி ஆயிட முடியுமா, அதெல்லாம் கவிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக ஒரு பிரியத்தை காட்டி அவங்க மேலே ரொம்ப குடும்பத்தோடு வந்து ரொம்ப அழகி, நம்முடைய எல்லா பெண் குழந்தைகளும் ஆசீர்வதிக்கிற மாதிரி எங்களுடைய பிள்ளைகளையும் வந்து அழகின்னு சொல்லி உண்மையிலேயே அவங்களுக்கு அழகின் நினைப்பே வந்துருச்சு. இன்னும் பாலகுமாரே நம்மளை அழகின்னு சொல்லிட்டாரு, அப்போ நம்ம அழகிதான் அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து ஒரு வாத்சல்யத்தை வந்து அள்ளி கொடுத்து. சாந்தாம்மா திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி 1ஆம் தேதி யோகிராம் சரத்குமாரோட இது இருக்குது அப்படின்னாங்க. ஆமாம் தெரியுமா அப்படின்னு. அது வழக்கம் போல் வருஷம் பூரா நடக்கிறது தான், அப்பா இருக்கும்போது நடந்தேன். இந்த வருஷம் நீங்கள் பேசணும் அப்படின்னு. இந்த விளையாட்டுக்கெலாம் நான் வரல, அதெல்லாம் வேறு யாராவது பாருங்கள். நாங்கள் எப்படி அந்த பக்கம் ஓரமாக ஆள் இல்லாட்டில் கம்பு சுற்றிக்கிட்டு நாங்களாம் ரவுடி தான் சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் இந்த பக்கம் எழுத்தோடு பார்க்காதீங்கன்னு சொல்லி தப்பிக்க பார்த்தேன்.
ரொம்ப கம்பல் பண்ணி பேசியிருந்தாங்க. நான் 2 3 நாள் டைம் கேட்குறேன்னு வேற, சும்மா ஒரு வழக்கம் போல் அந்த இழுத்தடிப்பு தந்திரம் பண்ணணும்னு சொல்லி டைம் கேட்குறேன்னு வேற சொன்னேன். அவங்க விடவே இல்லை, பேசி ஆகணுன்னாங்க. சரின்னு உத்தரவு வாங்கிட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் தலைப்பு கேட்டாங்க, அதையும் சொல்லிட்டேன். அப்புறம் இன்றைக்கி பேசலான்னு வந்திருந்தா சாந்தாம்மா இல்லை. அது நான் முதல்ல பேசினது அவங்கள்ட்ட தான். பாலகுமார்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட தான் பேசினேன். சாந்தாம்மா, கமலாம்மா, அந்த கமலாம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்தபோது, மூளைக்காய்ச்சல் வந்தபோது, அதெல்லாம் அந்த ஃபேமிலி எவ்வளோ சஃபர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து அவங்க அந்த ஒரு வீட்டில் இருக்கிறதுன்னு எவ்வளோ சேலஞ்சஸ் வந்து அவர் அப்படியே ஹேண்டில் பண்ணார். எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ஒரு இரும்பு மனுஷன். ஒரு எல்லா வண்டிலையும் ஷாக் அப்சர்வர்னு வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கும். ஒரு வந்து அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு பாலகுமாரனுடைய ஷாக் அப்சர்வர் தான். பாலகுமார் நேராக விட்டால் டமால்னு மோதி வெடிச்சிருவார். ஒரு 4 பேர் வெடிக்கையும் வச்சுருவார். வந்து ஒரு மனித வெடிகுண்டு மாதிரி ஒரு ஆள். அவர் அப்படியே டைலூட் பண்ணி அப்படியே போட்டு எங்கெங்கே எப்படி போடணும்னு அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு மனுஷி. அவ்வளோ பிரியமாக இருந்தவங்க. பெரிய பேசுகிற சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனால் வந்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்படி யோகி ராம் சத்குமாரில் ஆரம்பித்து பாலகுமார்லேருந்து சாந்தாமாலேருந்து அந்த பெருமக்கள் எல்லாரையும் வணங்கி நான் இன்றைக்கி உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன்.